அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MMT. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இங்க மந்த்லி ஒன்ஸ் இல்ல அப்படின்னா ஊர்லாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு அட்டனன்ஸை போட்டு அன்னைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் நான் கண்டிப்பா இங்க நின்றுவேன். ஹைலுக் ஹேர்லைன்ஸ் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்கிருந்து கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப் வரும். நீங்க பாலத்து மேல ஏறாம கீழே போனீங்க அப்படின்னா சிக்னல் இருந்து லெஃப்ட் எடுத்தாவே ஹைலுக் ஏர்லைன் ஷாப் இருக்குங்க. நான் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க. வீக் டேஸ் அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை. பட் நீங்க வீக்கெண்ட்ல போறீங்க அப்படின்னா கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய்க்கோங்க. ஏன்னா கிரௌட் அதிகமா இருக்கிற பட்சத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே அவைலபிளா இருக்கு, அதுவும் பட்ஜெட்ல இருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பெய்ட் ப்ரொமோஷன் இல்லைங்க. ஒரு ஃபியூ இயர்ஸா ஹைலுக் ஹேர்லைன்ஸ் தான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன். அதுவும் பிரேமனுக்கு இருக்கிற பல கஸ்டமர்ல நானும் ஒன் ஆஃப் த கஸ்டமர். இஸ் எ ப்ரொஃபஷனல் ஹேர் டிசைனர் அண்ட் இவரோட அப்பர் பாடி மசாஜுக்கு நான் டோட்டல் அடிக்ட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ நல்லெண்ணெய் என் கண்ணில் ஃபியூ டிராப்ஸ் விட்டு ஐ மசாஜ் அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. இது பண்ற மூலியமா கண்ணில் இருக்கிற டஸ்ட்லாம் அந்த எண்ணெய் மூலியமாவும் தண்ணி மூலியமாவும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஹீட் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி கண்ணு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க. தலையில எண்ணெய் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அது தலை ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு நார்மல் ப்ரெஷர்ல மசாஜ் பண்ணுவாரு. அந்த டைம்ல கண்ணெல்லாம் சொக்கி அப்படியே தூக்கம் வந்துருங்க. ஹெட் மசாஜில் என்னதான் பெனிஃபிட் இருந்தாலுமே அது கரெக்டாக பண்ணுறவங்க கிட்ட பண்ணால் அப்படி மட்டும்தான் அந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் நார்மலாக எங்காவது பக்கம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பெருசாக தெரியல அப்படிங்கும்போது இல்லாத பிரச்சனைலாம் உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நம்மள நிறைய பேர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துதாங்க நம்ம வேலை செய்யறோம். அப்படி உட்காந்துட்டு வேலை செய்யும் போதும் இந்த கழுத்து அப்படிங்கிறது பெயினாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரே சைடா படுத்துருப்போம் பார்த்தீங்களா, அப்போ இந்த கழுத்துல இருக்கிற நரம்பெல்லாம் சுருண்டும். ஸோ இந்த மாதிரி பண்ற பட்சத்தில் அந்த பெயினும் ரிலீஃப் ஆயிரும்.
இப்போ இது வரைக்கும் வந்து நார்மல் ப்ரெஷர்ல வந்து ஜென்ரல் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புல. பட் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா பஞ்சிங் மசாஜ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிருங்க. இதுக்கு நான் வந்து என்னன்னா ஹேமர் பஞ்ச் அப்படின்னு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணுவாருன்னா கை ரெண்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட்ல வந்து பஞ்ச் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு பஞ்ச் பண்ணுவாப்புல. ஸோ மூணுமே வந்து ஒவ்வொரு ஃபீலிங்கை கொடுக்குங்க. இது வந்து செகண்ட் டைப்புங்க. அதாவது கை ரெண்டும் அவர் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ரைட் ஹேண்ட்ல மட்டும் அவர் பஞ்ச் பண்றாப்ல. இது வந்து தேர்ட் ஒன் ஃபிங்கர் மசாஜுங்க. இவர் ஒன்னொன்னும் ப்ரொசீஜர் படி பொறுமையா டைம் எடுத்து பண்ணுவாப்புல. ரொம்பவே சூப்பரா பண்ணுவாப்புலங்க. நம்ம கொண்டு வந்த லைட்டோட பேட்டரி வந்து ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைட் அப்படிங்கிறது கம்மியா இருக்குங்க.
இப்போ பண்ண போகிற மசாஜ் வந்து நம்ம வழக்கமாக வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து அம்மாங்க பண்ணி விடுவாங்க. தலைக்கில் ஃபுல்லாக என்ன தேய்ச்சிட்டு தம்மு தம்மு தம்முன்னு அடிப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் தாங்க இதுவும். சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சவுண்டு தாங்க வந்துட்டுருக்கும். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிவியை போட்டு விட்டு அப்படியே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா காப்பிரைட்டில் வந்து மாட்டிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அந்த லைவை வந்து மியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டரு, ஹேண்டு, ஃபிங்கரு, அதுக்கப்புறம் பேக் பாடி மசாஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாருங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டா வந்து பெயினா இருக்குங்க. நம்ம ஸ்கூல் டைம்லாம் வந்து எலியை பிடிச்சி விளையாடுவோம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ஆர்ம்ஸ் கிட்ட டக்குன்னு ஒன்று இழுத்தோம் அப்படின்னா எலி வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி லைட்டா பெயின் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து அந்த கழுத்துல வந்து சொடக்கு எடுக்கிறதுங்க. இது பண்றதுக்கு முன்னாடி ஓகேவா பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்புல. இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். ஓகே அப்படின்னா பண்ணுவாப்புல, இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அவர் பண்ண போறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம ஹெட்ல மட்டும் தானே பண்ணுவாங்க. பட் இது வந்து என்ன ஃபுல் பாடிக்கும் அவர் பண்ணுவாப்புல. இதோட ஃபீல் வந்து எப்படின்னா கூச்சமா இருக்குங்க. ரொம்ப கூச்சமா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஸ்டாப் பண்ண சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்டினியூ பண்ணுங்க. ரொம்பவே செமையா இருக்கும்.
இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்சச்சோ மசாஜ் முடிஞ்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு நார்மல் ப்ரெஷர்ல திருப்பியும் ஒரு ஃபைனல் டச் கொடுப்பாப்புல. அது செம்ம ஃபீலுங்க. ஓகே, கையில சீப் எடுத்துட்டாரு, அவ்வளவுதான் மசாஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சீப்பை வச்சு ஒரு மசாஜ் பண்ணாரு பாருங்க. அது சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம மசாஜோட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோங்க. மசாஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெய் தலையில ஊறினதுக்கு அப்புறம் ஒரு வார்ம் வாட்டர்ல வந்து நீங்க குளிக்கணும். ரொம்ப சூடும் இல்லாம ஜில் தண்ணியும் இல்லாம வார்ம் வாட்டர்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கினீங்க அப்படின்னா அப்புறம் சூப்பரா இருக்கும், செம்மையா தூங்குவீங்க. இல்ல உங்களுக்கு இந்த ஆயிலோட வந்து டிராவல் பண்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஹேர் வாஷும் பண்ணி கொடுக்குறாங்க. பொதுவாகவே வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புக்குற ஹீட்லாம் வந்து கம்மி ஆயிட்டு அதனால ஏற்படுற பல பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெட் மசாஜ் எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருந்துச்சு, பிரேமனா எந்த அளவுக்கு சூப்பரா பொறுமையா பண்ணாரு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஹெட் மசாஜ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கோயம்புத்தூர்லயே வந்து ஹைலுக் ஏர்லைன்ஸ் தான் வந்து ஹெட் மசாஜ் பெஸ்டா பண்றாங்கப்பா. அப்பெல்லாம் நான் சொல்ல வரல. நானும் கோயம்புத்தூர் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணிருக்கேன். சில இடத்துல வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க, சில இடத்துல வந்து ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவரோட ஹெட் மசாஜுக்கு நான் வந்து ரெகுலரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் ஹெட் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரைஸும் ரீசனபிளா தான் இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயிலும் நீங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா நீங்க கன்டினியூ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்த வீடியோ ரொம்பவே மோட்டிவா இருக்கும். நம்ம சேனல்ல அடுத்து ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப்க்கு தாங்க பிளான் பண்ணிருக்கேன். ஒரு பட்ஜெட் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். அடுத்த சூப்பரான லொகேஷன்ல உங்களை சந்திக்கும் வரை அன்டில் பாய், நான் உங்கள் MMT.